காற்றின் குரல். ஹலோ மக்களே, ஒரு கதை சொல்லட்டா நிகழ்ச்சியில் காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில புயல் மாதிரி வருவாங்க. அவங்க வந்ததும் பெரிய சத்தம் இருக்கும், போனதும் அமைதி வந்துடும். ஆனா சில மனிதர்கள் நிழல் மாதிரி வருவாங்க, அமைதியா, சத்தமே இல்லாம. முதல்ல அவங்க நல்லவங்க மாதிரி தான் தோணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக, சப்போர்ட்டிவாக, கேரிங்காக. ஆனால் மெதுவாக நம்மளுடைய கான்ஃபிடென்ஸே உடைப்பாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பை கெடுப்பாங்க, நம்ம சந்தோஷத்தை குறைப்பாங்க. அவங்களோட டேஞ்சரஸான விஷயம் என்னென்னா, அவங்க கையில் கத்தி இருக்காது, ஆனால் அவங்களுடைய வாயில் வார்த்தைகள் இருக்கும். இந்த கதை அப்படி ஒரு மனிதனுடைய கதை தான். அவன் தான் விக்ரம். ஆனால் அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, நிழல் மனிதன். சென்னை, ஓஎம்ஆர் ரோட், கிளாஸ் பில்டிங், ஏசி ஆஃபீஸ், லேப்டாப் சவுண்ட், காஃபி மிஷினுடைய சத்தம். அங்கே தான் வேலை பார்த்தான் விக்ரம். 29 வயசு. ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுவான், பர்ஃபெக்டான இங்கிலீஷ், எப்போவுமே அவனுடைய முகத்தில் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸ்க்கு புதுசாக ஜாயின் ஆகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ண வர்றது அவன் தான். எனி ஹெல்ப், ஜஸ்ட் பிங் மீ, டேக் யூர் டைம், ரிலாக்ஸ் காய்ஸ். எல்லாருக்கும் அவன் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஆனால் சில இம்ப்ரெஷன்ஸ் முகமூடி மாதிரி தான் இருக்கும். விக்ரம் சின்ன வயசில் எப்போவுமே கம்பேர் பண்ணப்பட்டவன். பாரு, உன் அண்ணன் எவ்வளோ நல்லா ரேங்க் வாங்கியிருக்கான், உன் தம்பி ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டான், நீ எப்போ உருப்பட போகிற? இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணாது, அதை உள்ளுக்குள்ளே உடைக்கும். விக்ரம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக 2 விஷயங்கள் வளர ஆரம்பிச்சது. ஒன்று, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. இன்னொன்று, மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அந்த செகண்ட் தாட் அவனுக்குள்ள ஒரு பாய்சன் மாதிரி வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு ஒரு புது எம்ப்ளாயி வந்தா, மாயா. சிம்பிளான பொண்ணு, அதிகமாக பேச மாட்டா, ஆனால் ஒர்க்கில் செம டேலண்டட். ஒரு வாரத்துக்குள்ளேயே டீம் லீட் நோட்டீஸ் பண்ணார். 1 மாதத்துக்குள்ளே கிளைண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. விக்ரம் இதை பார்த்துக்கிட்டே இருந்தான், சிரிச்சுக்கிட்டே. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வளர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு ரூல் இருந்தது, என்னை விட யாரும் ஷைன் ஆகக்கூடாது, நான் தான் எல்லாத்துலேயும் முன்னிலையில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். ஒரு நாள் பேண்ட்ரியில் கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தப்போ விக்ரம் காஃபி குடிச்சுக்கிட்டே, மாயாவுக்கு மேனேஜர் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாரே. ஒருத்தன் உடனே, ஏன்? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ப்பா என்று சொல்லிக்கிட்டே விக்ரம் சிரித்தான். அவன் டைரக்டாக எதுவும் சொல்லலை, ஆனால் அவன் அங்கே ஒரு விதையை போட்டான். சில வதந்திகள் உண்மையால் பரவாது, சில குறிப்புகளால் தான் பரவும். அடுத்த சில நாட்களில் மாயாவை பற்றி கிசுகிசுக்க ஆரம்பித்தாங்க, தனியாக ரகசியங்கள் பேச ஆரம்பித்தாங்க. அவன் மீட்டிங்கில் பேசும்போது ஒரு ஏளன சிரிப்பும் பல பேர்கிட்ட இருந்தது. லஞ்ச் டேபிளில் ஒரே அமைதி. அவளுக்கு புரியவே இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன் என்று குழம்பிக்கிட்டே இருந்தா. மாயா கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தா. முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக பேசுவா, இப்போது அமைதி. முன்னாடி தன்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணுவா, ஆனால் இப்போது நிறையவே அவாய்ட் பண்ணிட்டா. ஒரு நாள் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. கண்ணாடியில் தன்னை பார்த்தே கேட்டா, நான் உண்மையாகவே தப்பாக நடந்துக்கிறேனா? நான் தப்பான பொண்ணா? இதுதான் அந்த வதந்திங்களுடைய அபாயமே. அது நம்முடைய நல்ல பேரை மட்டும் கெடுக்காது, நம்ம சுயமரியாதையையும் அழிக்க ஆரம்பிக்கும். ஆஃபீஸில் சீனியர் அனலிஸ்ட் கார்த்திக் இருந்தார். அமைதியான பையன், நல்லா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார். அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஒரு நாள் விக்ரம்கிட்ட கேட்டான், டேய், இந்த வதந்தியெல்லாம் நீயா ஸ்ப்ரெட் பண்ணுறியா? விக்ரம் சிரிச்சான். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தெரியாமல் சர்வை ஆக முடியாது ப்ரோ. கார்த்திக் சீரியஸாக கேட்டான், டேய், அது பாலிடிக்ஸ் இல்லைடா, இன்செக்யூரிட்டி. விக்ரமுடைய ஃபேஸ் மாறுச்சு. ஏன்னா சில உண்மைகள் நம்ம ஈகோக்கு ரொம்பவே வலிக்கும். விக்ரம் ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் நல்லவனாக நடிப்பான். பர்த்டே விஷஸ், ஹெல்பிங் நேச்சர், ஃபன்னியான ஜோக்ஸ். ஆனால் ஒருத்தவங்க வெற்றி அடைஞ்சிட்டா மட்டும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே எரியும். ஒரு நாள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை பார்த்தான். நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆனால் அடுத்த செகண்ட்லேயே ஃபோன் எடுத்தான், மற்றவங்கள பற்றி காசிப் பேச ஆரம்பித்தான். ஏன்னா சில மனிதர்களுக்கு அந்த டாக்ஸிசிட்டியே ஹேபிட்டாக மாறிடும்.
ஒரு நாள் மீட்டிங் முடிஞ்ச பிறகு மாயா வாஷ்ரூம் போய் அழ ஆரம்பித்தா. அவளுக்கு பேனிக் அட்டாக் ஆரம்பிச்சது. நைட்டில் தூக்கமே இல்லை. ஆஃபீஸ்க்கு வரவே பயம். திடீர்னு ஒரு நாள் ரெசிக்னேஷன் மெயில் டைப் பண்ணா. டியர் சார், ஐ வுட் லைக் டு ரிசைன். அந்த நேரம்தான் கார்த்திக் வந்தான். நீ போகிறேங்கிற, நீ போனால் என்ன நடக்கும் தெரியுமா? தப்பு பண்ணவங்க ஜெயிச்சிடுவாங்க. மாயா அழுதுகிட்டே, என்னால் முடியல சார். உன் ஸ்ட்ரென்த்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உன்னோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரியா? அந்த லைன் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு பெரிய இஷ்யூ ஏற்பட்டுச்சு. கிளைண்ட்டுடைய கான்ஃபிடென்ஷியல் டேட்டா லீக் ஆக ஆரம்பிச்சது. மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. ஐடி டீம்லாம் லாக் செக் பண்ணாங்க. அப்போ தான் தெரிய வந்தது, பல எம்ப்ளாயீஸ் அக்கௌண்ட்டில் அன்அத்தரைஸ்டு ஆக்சஸ் நடந்திருக்குன்னு. அதை ட்ராக் பண்ணி பார்த்தா அது விக்ரம் சிஸ்டம்லேருந்து தான் நடந்திருக்கு. அவன் என்ன பண்ணியிருந்தானா, மற்றவங்களுடைய மிஸ்டேக்ஸை கலெக்ட் பண்ணி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தான். அவன் நினச்சது நாலேஜ் இஸ் பவர். ஆனால் அது இல்லீகலாக மாறிடுச்சு. மேனேஜ்மெண்ட் ரூமுக்கு விக்ரம் வரவழைக்கப்பட்டான். உட்காந்துருந்தான். முதல் முறையாக அவன்கிட்ட ஸ்மைல் இல்லை. ஹச்ஆர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். டு யூ ஹாவ் எனிதிங் டு சே? அவன் சுற்றி பார்த்தான். யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு, யாராவது தனக்காக பேசுவாங்களான்னு. யாருமே இல்லை. ஏன்னா அங்கே அவன் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணல, ஒரு பயத்தை தான் பில்ட் பண்ணி வச்சுருந்தான். அந்த நாள் அவன் ஃபஸ்ட் டைம் உணர்ந்தான், மற்றவங்கள யூஸ் பண்ணி மேலே போனவன் விழும்போது யாருமே பிடிக்க வரமாட்டாங்கன்னு. அந்த இரவு விக்ரம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த வீட்டை சுற்றி பார்த்தான். லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட், பெரிய டிவி, காஸ்ட்லியான ஃபர்னிச்சர். ஆனால் முழுக்க அமைதி தான். ஃபோனும் அமைதி. ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவன் பால்கனியில் நின்று கீழே பார்த்தான். அவனுடைய வாழ்க்கை முழுக்க மற்றவங்கள கீழே இழுக்க முயற்சி பண்ணான். ஆனால் இன்னைக்கு அவனே கீழே விழுந்த நிலைமைக்கு வந்துட்டான். சில மாதங்கள் கழித்து விக்ரம் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வேலை ஆரம்பித்தான். குறைச்ச சம்பளம், அமைதியான வாழ்க்கை. ஒரு நாள் காஃபி ஷாப்பில் மாயாவை பார்த்தான். அவள் சந்தோஷமாக இருந்தா, ஹெல்த்தியாக, அமைதியாக. அவன் மெதுவாக அவகிட்ட போனான். மாயா திரும்பி பார்த்தா. சாரி மாயா. ஒரு பெரிய அமைதி அங்கே நிலவுச்சு. பிறகு மாயா சொன்னா, நீ என்ன ஹர்ட் பண்ணணும்னு செஞ்ச விஷயங்கள் உன்னையே அழிச்சிடுச்சு. அந்த ஒரு வரி அவனை அப்படியே அமைதியாக்கிடுச்சு. அந்த நாளுக்கு பிறகு விக்ரம் மெதுவாக மாற ஆரம்பித்தான். முதல் முறையாக மற்றவங்கள கம்பேர் பண்ணாமல் வாழ ட்ரை பண்ணான். மற்றவங்களுடைய சக்ஸஸ்க்கு ஜென்யூனாக கிளாப் பண்ண கற்றுக்கிட்டான். அவன் உணர்ந்தது, மற்றவங்களோட வெளிச்சத்தை அணைச்சா நம்ம வாழ்க்கை பிரகாசிக்காது. வாழ்க்கையில் நமக்கு நேரடியாக தீங்கு செய்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நம்ம கான்ஃபிடென்ஸை மெதுவாக அழிக்கிறவங்க தான் டாக்ஸிக்கான மனிதர்கள். அவங்க தான் ரொம்பவே பயங்கரமானவங்க. சில பேர் நம்மளுடைய தோல்வியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் நம்மளுடைய சக்ஸஸை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவங்கள்டேருந்து கொஞ்சம் தூரம் விலகி நில்லுங்க. ஏன்னா நிழலோடையே அதிகம் நேரம் இருந்தோம்னா நம்ம வெளிச்சமும் குறைய ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையை இருட்டாக்குறவன் ஒரு நாள் தன்னோட உள்ளத்தையே இருட்டாக்கிக்கிறான். மீண்டும் ஒரு கதையில் நாளை சந்திப்போம். நன்றி.